எப்படி இவர் கடனாளியா மாறுவாரு? அவளுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தங்குது? கிரேக்கருக்கு இவர் யூதரு, அவங்க அப்பா ரோமரு, இவர் பாதி ரோமரு பாதி யூதரா இருக்கிறாரு. எப்படி இவர் கிரேக்கருக்கு கடனாளியா இருக்கிறாரு? அது மட்டும் சொல்லுது. ரெண்டாவது, அந்நியர்களுக்கு யாருங்க தெரியாதவங்க, யாருன்னு அவங்க யாருன்னு தெரியாதுங்க, அவர் கடனாக்குறாராம். அவர் சொல்றது பாருங்க. மூணாவது பார்க்கிறோம், நாணிகளுக்கு. என்னங்க? நாணிகளுக்கு கடனா இருக்கிறோம். நாலாவது யாரு? மூடர், முட்டாள்களுக்கு. மூடர் கூட கடன் வாங்க கடனாளியாக்குறாராம். என்ன கடன்? அதுதான் நம்ம கீழே பார்க்க போறோம். இந்த வார்த்தை பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் கடனாளியா இருக்கிறேன். பண விஷயத்துல இல்ல. நம்ம எல்லாம் கடனா பணம் தான் நினைச்சு